தமிழகத்தில் சாலை விபத்துக்களை தடுக்க தனி செயல் திட்டத்தை உருவாக்க உத்தரவிட்டார் முதலமைச்சர் விஜய். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக்கு பின் ஆணை. தமிழகத்தில் ஏன் இன்னும் அதிவிரைவு சாலைகள் அமைக்கவில்லை என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் கேள்வி. சாலை உட்கட்டமைப்புகளுக்கான 10 ஆண்டு திட்டத்தை உருவாக்கவும் உத்தரவு. ஆவின் பால் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். குறைபாடுகளை சரி செய்து தனியாருக்கு இணையாக ஆவி நிறுவனத்தை மேம்படுத்த வேண்டும் என பால்வளத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் அறிவுரை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயே நேரடியாக மக்களிடம் புகார் மனு பெற உள்ளதாக அறிவிப்பு. முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு தினமும் 1000 மனுக்கள் வருவதை அடுத்து நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் அனைத்து அரசு சுகாதார சேவைகளையும் ஒரே இடத்தில் எளிதாக பெறுவதற்காக தொடங்கப்பட்டுள்ள நலம் TN டிஜிட்டல் சுகாதார தளம் பயனாளிகளுக்கான சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 மருத்துவ உதவி அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள். மாற்றுத்திறனாளி மருத்துவருக்கு மேடையை விட்டு இறங்கிச் சென்று ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். டாக்டர் சௌமியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சுவாதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சுஸ்மிதா பிரான்சிஸ் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அகழாய்வு பணிகளை தொடர்ந்து தமிழர் வரலாற்று தடங்களை உலகறியச் செய்ய வேண்டும். தாவேக அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சாமானியருக்கு ஒரு சட்டம், தாவேக நிர்வாகி என்றால் வேறொரு சட்டம் எனும் காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. நாகர்கோவில் சபரிவர்மனின் கடையில் குட்கா பறிமுதல் தொடர்பாக அவரை கைது செய்த காவல்துறையினர் ஈரோட்டில் குட்கா விற்றதாக கைதான தாவேக நிர்வாகி அருணை சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளதாக கண்டனம். தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைகளுக்கு முதலில் குரல் கொடுப்பது அதிமுக என பெருமிதம். இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகிற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுக சின்னத்தில் வென்ற MLA-க்களை திருடும் முதலமைச்சர் விஜய்தான் களவாணி. திமுக அதிமுக கூட்டு களவாணிகள் என்ற முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு EPS பதிலடி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் TVK-யிலே சேர்த்திருக்கின்றார்களே. முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. தமிழ்நாட்டில் இரவல் ஆட்சி நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.
முதலமைச்சர் விஜய் நாற்காலியில் ஒரு கால் இரவல் கால் என கடும் தாக்கு. ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்டு 3 காலும் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்க தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்ப அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது, ஒரு கால் இரவல் கால். அது இடர்ச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். அதிமுக திமுக கூட்டணி அமைக்கும் என்பது கட்டுக்கதை என இபிஎஸ் விளக்கம். தீய சக்தி திமுக என்ற நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக இருப்பதாக பேட்டி. அவருடைய கருத்து திறந்தோர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு, எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்லின்ற கருத்து தான் எங்களுடைய கருத்து. மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்க கூடாது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். தாவேக ஆட்சியில் முதலமைச்சர் விஜயின் மேக்கப் மேனுக்கும் ஒரு பதவி கிடைத்துவிடும். ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கிண்டல். ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டர் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இப்ப கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. கட்சி நடக்கிறதா, கட்சியை நடத்துகிறோமா என்பதே தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கை என இபிஎஸ்க்கு தாவேக ஐடி விங் பதிலடி. அதிமுக பீஸாகி வருவது தெரியாமல் காமெடியாக பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பாருங்கள் என அட்வைஸ். மனசாட்சி உள்ள மக்களாட்சியை இரவலாட்சி என்பதா என இபிஎஸ்க்கு தாவேக ஐடி விங் கடும் கண்டனம். திமுகவுடன் சேர்ந்து கூட்டுக்களவாணி ஆட்சி அமைக்க இரவில் சந்தித்து திட்டம் போட்டவர் இபிஎஸ் என கடும் தாக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலில் பாடப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடல். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற மத்திய அரசின் அறிவுறுத்தலை நிராகரித்து வழக்கம் போல் நிறைவாக நாட்டுப்பண் பாடப்பட்டது. தேசிய கீதத்திற்கு பதிலாக வந்தே மாதரத்தை கொண்டு வருவதுதான் மத்திய பாஜக அரசின் அல்டிமேட் செயல்பாடு. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்பட்டது குறித்து அமைச்சர் வன்னியரசு கருத்து. தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது மாநில பாடல். அதை எப்போ வேணாலும் அதை நம்ம நிறுத்த முடியும் ஒரு ஆணை மூலமா. ஆனால் ஜனகணமன என்கின்ற அந்த தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த பாடலை நீக்கிவிட்டு அந்த இடத்துல வந்தே மாதரத்தை கொண்டு வர்றது அவங்களுடைய அல்டிமேட் செயல்பாடு. முதலமைச்சர் விஜய் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்படாததற்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். தேசப்பற்றை பற்றி தெரியாதவர்கள் ஏன் அரசியலில் இருக்க வேண்டும் என கேள்வி. அதாவது தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு முக்கியம், மொழிப்பற்று அதுவும் முக்கியம். தேசம் தன்னுடைய மொழி இரண்டையும் சமமா பாவிக்கணும். இதோட புரிஞ்சுக்க முடியாதவங்க அரசியல் இருக்கிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக நன்கொடை வழங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அமைச்சர் அருண்ராஜ் அழைப்பு. விரும்பும் மருத்துவமனைகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்றும் விவரங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் இருக்கும் என்றும் அறிவிப்பு. நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இது நம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவாதம். குதிரை பேரம் தொடர்பாக சிபிஐயிடம் திமுக டைம் பாஸுக்காக புகார் கொடுத்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். குதிரை பேரம் குறித்து நேரடியாக சிபிஐ விசாரிக்க முடியுமா என்றும் கேள்வி.
திமுக தரப்புல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்போ ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணா? ஒன்னு கோர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணா, இல்ல கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஆர்எஸ் பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணது தெரிஞ்சுட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி. நான் அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறாருல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டீங்கன்னா கடிதம் எழுதுனேன்னு சொல்லணும்ல. சோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோவில் நிலங்கள் மீட்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் உறுதி. தமது உறவினர் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக பொய் புரட்டு பரப்பும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எச்சரிக்கை. தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜர்ல தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலையும், அதே போல இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே, எல்லா இடங்கள்லையுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேல, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். தாவேக அரசு மீது ஊழல் கரை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. தமது உறவினர் பெயரில் கோவில் நிலம் பத்திரப்பதிவானது என நிரூபிக்க முடியுமா என சவால். ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு ஊழல் கரையை வந்து நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடிக்கு பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. இனாம் நில விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலராக ரீல் சுத்துவதாக அமைச்சர் ரமேஷ் விமர்சனம். கரூர் கோவில் நிலங்களில் 1 இன்ச் கூட யாருக்கும் கொடுக்க அரசுக்கு விருப்பமில்லை என விளக்கம். கோயில் நிலத்தை தாரவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்டரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. கரூரில் இனாம் நிலங்களுக்கு பதிவுத்துறை விதித்திருந்த தடையை நீக்கிய விவகாரம். சம்பந்தப்பட்ட நிலங்கள் யாருடைய பெயரில் உள்ளன என்பது தொடர்பாக பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. சேலம் ஆத்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களிடம் 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கும் கொடுமை. இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற அரசின் எந்த சலுகையையும் கேட்கக்கூடாது, பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தக்கூடாது என நிபந்தனை. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்றவர்கள் சடலமாக திரும்பி வந்ததைக் கண்டு உறவினர்கள், பொதுமக்கள் கண்டனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிர் தப்பி சென்னை திரும்பியவரை கண்ணீருடன் வரவேற்ற உறவினர்கள் சென்னை விமான நிலையத்தில் கட்டிப்பிடித்து கண்ணீர் மல்கினர். தாவேக ஆட்சியை கவிழ்க்க தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் 3 பேர் கைது. மதுரையைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர் திருவல்லிக்கேணி போலீசார். தாவேக ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக வெளியான தகவலை அடுத்து தானாக முன்வந்து விசாரணை என்றும் தகவல்.
எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்தபோது கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனம் சட்டவிரோதம். உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வு. சூழ்நிலைகள் நிர்பந்தித்தால் உள்ளாட்சி தேர்தலை தனித்தே களம் காண்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. நாங்கள் RSS பிஜேபியை பகைமுரணாக பிரகடனப்படுத்துகிறோம். இதர ஜனநாயக சக்திகளை நட்பாக பார்க்கிறோம். தேர்தல் காலங்களில் அது குறித்து சிந்திப்போம். தேவை ஏற்பட்டால், ஒரு சூழல்கள் நிர்பந்தித்தால் உள்ளாட்சியில் கம்யூனிஸ்டுகள் இணைந்து தனித்தே களங்காண்போம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியது புகாரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேவைப்பட்டால் விதிகள் வகுக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வழங்கிய தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து தமிழகத்தில் மின் வாகன சார்ஜிங் உட்கட்டமைப்பை விரைவுபடுத்த தமிழக அரசு முடிவு. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க இலக்கு. பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய இளைஞர் காசிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை என்ற நாகர்கோவில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. குற்றம் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையில் தலையிட தேவையில்லை என கருத்து. ஒருவரிடம் எவ்வளவு நம்பிக்கையாக பழகினாலும் தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக ஊடகங்கள் மூலம் நண்பர்களுக்கு பகிரக்கூடாது என இளம் பெண்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என கூறி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் நாகர்கோவில் காசி வழக்கின் தீர்ப்பு வெளியீடு. டெல்லியில் வரும் 16ஆம் தேதி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சோனியா காந்தி தலைமையில் ஆலோசனை. ஈரானின் தெஹ்ரானில் தரையிறங்கியது அணு ஆயுத தாக்குதலை தாங்கும் ரஷ்யாவின் அதிநவீன விமானம். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு இடையே ரஷ்ய அதிகாரிகள் குழு வருகை என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் சரிவு. 1 பவுன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மீனம்பாக்கம் உட்பட தமிழ்நாட்டில் 16 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவானது பகல் நேர வெப்பம். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் அருகே 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர்ந்த வெப்பநிலை.